வணக்கம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி உலக எழுத்தறிவு தினமும், செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி உலக அறிவாளர் தினமும் உலக நாடு எங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த தினங்களின் அடிப்படை கோட்பாடாக இருப்பது கல்வி என்று சொல்லலாம். அனைத்து மக்களும் கல்வி அறிவை பெற வேண்டும் என்பது இந்த தினங்களின் முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது. மேலைத்தேய நாடுகளிலே அறிவாளர் தினம் என்று சொன்னால் புத்தகங்களை கொடுத்து பரிமாறிக்கொள்வார்கள். வாசிப்பு எழுத்து திறன் பரப்பலை தான் இது காட்டுகின்றது. சுப்பிரமணிய பாரதியார் சொல்கின்றார், அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் அன்னையாவினும் புண்ணியங்கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் என்று சொல்கின்றார். எல்லா தான தர்மங்களிலும் விட ஒரு ஏழைக்கு நல்ல கல்வி அறிவை கொடுத்தல் தான் மிக பிரதானமான தர்மம் என்று சொல்கின்றார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இது உலக நீதி. கற்கை நன்றி கற்கை நன்றி, பிச்சை புகினும் கற்கை நன்றி, இது வெற்றி வேட்கை. கல்வி கரையில கற்பவர் நாட்சிலை, இது நாளடியார். மன்னனும் மாசர கற்றோனும் சீதூக்கில், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இது மூதுரை. கேடில் விழிச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை, இது திருக்குறள். இவ்வாறு எங்கள் பழம் தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே கல்வியானது மிக பிரதானமானது என்பதனை எடுத்து காட்டுகின்றன. இவ்வாறான கல்வியின் மூலம் நல்ல அறிவினை பெற்றுக்கொள்ளலாம். எங்கள் பிள்ளைகளை அதுதான் நல்ல அறிவை பெறுவதற்காக கல்வியிலே நாட்டம் செலுத்துங்கள், நன்றாக படியுங்கள் என்று வற்புறுத்தி கொண்டிருக்கின்றோம். கிணற்று ஊற்று நீரை அள்ளும் அது இயந்திரம் மோட்டார் பம்ப் என்று சொல்வார்கள். அந்த மோட்டார் பம்ப் தண்ணீரை அள்ளும் பொழுது சில நேரம் இடையிலே நின்றுவிடும். அதுக்கு என்ன செய்வார்கள் சொன்னால், அந்த மூடியை கலட்டி விட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் நீரை விட்டுட்டு திருப்ப இழுக்கும் பொழுது அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிற ஊற்று நீரை அப்படி அள்ளி கொண்டு வெளியே அந்த மோட்டார் பம்ப் கொண்டு வந்து வெளியே தள்ளி விடுகின்றது. மோட்டார் பம்ப் வேலை செய்யாமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் நீரை விட்டோம் அல்லவா, அது போலத்தான் ஒரு மனிதனுக்கு கல்வியை கொடுக்கும் பொழுது அந்த கல்வியானது உள்ளே சென்று அந்த ஊற்று நீரை மோட்டார் பம்ப் இழுத்தது போல அந்த கல்வி நல்ல அறிவுகளை எடுத்துக்கொண்டு வெளியே தருகின்றது. கல்வி கொடுக்க கொடுக்க அறிவு என்ற ஊற்று வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கும். இதுதான் உண்மையும் கூட. நாங்கள் எல்லோரும் கல்வியிலே சிறந்து விளங்கி நல்ல அறிவை பெற வேண்டும் என்பதுதான் இந்த அறிவாளர் தினத்தின் மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கின்றது. மனிதன் விலங்கிலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறான் என்று சொன்னால், கல்வியை கற்கின்றான், அறிவை சேகரித்துக் கொள்கின்றான், அறிவை மற்றவருக்கு கொடுக்கின்றான், பெற்றுக்கொள்கின்றான். அந்த அறிவின் மூலம் தன்னுடைய கூடாத கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்றி நல்ல பண்புகளை தன்னுடைய ஏற்றிக்கொண்டு அவன் உச்சத்துக்கு சென்று அந்த அறிவை மையப்படுத்தும் பொழுதுதான் அந்த மனிதன் விலங்கிலிருந்து வேறுபட்டு காணப்படுகின்றான். கல்வி எனும் விளைச்சலில் பெறப்பட்ட தேர்ச்சிதான் அறிவு என்று சொன்னால், கல்வியில் தோல்வி அடைந்தவர்கள் எல்லோரும் அறிவிலிகளா? கல்வினால் மட்டும்தான் அறிவை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று எண்ணவும் தோன்றுகின்றது. கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல் வரி ஒன்று, படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. படிக்காத அறிவாளர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு விடயத்தை அலசி ஆராய்ந்து அந்த உண்மைத்தன்மையை அடியிலிருந்து நுனிவரை அறிந்து வெளிப்படுத்தும் ஒரு திறனையும் அறிவு என்று சொல்லலாம். இதைத்தான் கவிஞர் கண்ணதாசன் சொல்கின்றார். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற நிறைய வாழ்க்கை பாடங்களை நிறைய பேருக்கு நிறைய அறிவினை தருகின்றது. கல்வி அறிவு பெற்ற ஒரு அறிவானவன் சில பேர் இந்த சமூகத்தில் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். தங்கள் கற்ற கல்வியின் நிமித்தம் ஒருவரை மதியாமல், அடக்கம் இல்லாமல், ஆணவம் கொண்டு சில ஒழுக்கக்கேடான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் படிப்பறிவில்லாத சாதாரண ஒரு பாமரன் ஒழுக்கத்தினை உயர்வாக கொண்டு தன் உயிரினும் மேலாக போற்றி அதை பாதுகாத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த கற்ற கல்வி, அந்த அறிவு ஒழுக்கத்துடன் சேரும் பொழுதுதான் அந்த அறிவானது முழுமை பெறுகின்றது, மற்றவர்களால் போற்றப்படுகின்றது என்பதனை ஒவ்வொரு கற்றவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வண்டியில் 2 சில்கள், அதில் ஒன்று ஒழுக்கம், ஒன்று அறிவு. இந்த 2ம் சேரும் பொழுதுதான், ஒழுக்கத்துடன் அறிவு சேரும் பொழுது அந்த அறிவானது பெருமைப்படுகின்றது என்பதனை கற்ற அறிவாளிகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குட்டி கதை ஒன்று.
ஒரு ஆசிரியரிடம் நிறைய மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அதில் ஒரு மாணவன் மிகவும் கல்வியில் தேர்ச்சி பெற்றவன், சிறந்த அறிவாளி. ஆனால் கர்வம் நிறைந்தவன், ஆணவம் கொண்டவன், மற்றவரை மதிக்கவும் மாட்டான். இவனை எப்படி திருத்துவது என்று ஆசிரியருக்கு ஒரே யோசனை. ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கின்றார், எனது நண்பன் இறந்து விட்டான், அவனுக்கு ஒரு இறுதிக்கிரியை செய்து ஒரு பெட்டி செய்ய வேண்டும், ஒரு கடை போய் அளவு கொடுத்து விட்டு வா, எனது நண்பனை பற்றி கேட்டால் சொல்லு, என் நண்பன் பெரிய விஞ்ஞானி, நிறைய புத்தகங்கள் எழுதினவர், நிறைய பட்டங்கள் பெற்றவர் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். இந்த மாணவனும் அந்த பெட்டி செய்பவரிடம் செல்கின்றான். அந்த பெட்டி செய்பவர் கேட்கின்றார், என்ன அளவில் செய்ய என்று சொல்லி கேட்கும் பொழுது இந்த மாணவன் சொல்லுவாங்க, எங்களோட ஆசிரியரின் நண்பன் மிகவும் படித்தவர், பெரிய பட்டதாரி, நிறைய ஆராய்ச்சி புத்தகங்கள் எழுதியவர் என்று அவனை பற்றி புழுகிக் கொண்டே செல்கின்றான். அந்த பெட்டி செய்வனிடையே நிறுத்தி சொல்கிறான், அப்பனே இதை நிறுத்து, அவர் உயிருடன் இருக்கும் வரைக்குத்தான் அவருக்கு இந்த பட்டம் பதவி எல்லாம், இப்போ அவர் இறந்த பின்பு அவர் ஒரு பிணம், எனக்கு அவரின் உயரத்தையும் அகலத்தையும் மட்டும் அளவை சொல்லிவிட்டு போ என்று சொன்னாராம். இந்த மாணவனின் நெஞ்சில் ஒரு வலி ஏற்பட்டது. அடக்கடவுளை, இந்த உயிருடன் வாழும்பதே தானே இந்த அறிவுக்கும் அந்த பட்டத்துக்கும் பதவிக்கும் ஒரு புகழ் கிடைக்கின்றது, இறந்தவர பிறகு வெறும் பிணம்தான் என்று அன்றிலிருந்து மற்றவர்களை மதித்து பண்புடன் நடந்தானாம். ஆகவே நாங்கள் வாழும் காலத்திலாம் நாங்கள் கற்ற கல்வியின் அறிவுக்கும் உங்கள் பட்டம் பதவிக்கும் பெருமை கிடைக்கின்றது. ஆகவே அறிவுடன் சேர்ந்து ஒழுக்க பண்புகளுடன் நாங்கள் வாழ்ந்தோமானால் இந்த அறிவானது அழகுபடுத்தப்படுகின்றது, மற்றவர்களால் போற்றப்படும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் மனம் போன பாதையில் போகாமல் தீயதை தவிர்த்து நல்ல வழியை தேர்வு செய்து நடப்பதுதான் உண்மையான அறிவு என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். சென்ற இடத்தால் செலவிடா தீத்துறையே நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு என்கின்றார். சீன தத்துவ ஞானி கன்பூசியஸ் சொல்கின்றார், எனக்கு எது தெரியும், எனக்கு எது தெரியாது என்பது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும், அதுதான் உண்மையில் அறிவு என்று சொல்கின்றார். ஒரு பொருளின் ஒரு விஷயத்தை பற்றி ஒருவர்கள் சொன்னார் என்றால் அதை அப்படியே நம்பிவிடாமல் அதன் உண்மையை அலசி ஆராய்ந்து பார்ப்பதுதான் உண்மையில் அறிவு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம்.